ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. அந்த மனுஷனா பாக்குறது இந்த தகுதி கூட நீங்க நாம இழந்துட்டோம். ஏன்னா இந்த இஸ்லாமிய நாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, 73 கூட்டமா நீங்க பிரிவீங்க அப்படின்னு. இந்த 73 கூட்டம் எது? அந்த சுயாசுனி கூட்டம் இல்ல, இந்த கூட்டம் தான். சூடான ஒரு கூட்டம், 73 பிரிவினைவாதி கூட்டம் தானே. அதோடைய தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். எதுக்கு இப்படி பவுண்டரி போட்டீங்க? ஒரு முஸ்லீம்கிட்ட எதுக்கு பாஸ்போர்ட் கேட்டீங்க? முஸ்லீம்கிட்ட எதுக்கு நீ வீசா கேட்டீங்க? இது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும். இப்ப இன்னைக்கு நினைச்சா அந்த பக்கம் போக முடியல, பசியில சாவுறாங்க. எகிப்து வந்து பார்டர் போட்டு நிறுத்தி இருக்கு. கேட்டது எங்க பார்டர்? இந்த பக்கம் சாப்பாடு வீணாகுது, அந்த பக்கம் சாப்பாடு இல்ல. அதான் சொன்னல, நேற்று மண்ணில் உழுவுது சாப்பாடு, பாஸ்மதி ரைஸ், அந்த மண்ணோட சேர்த்து அந்த பையன் எடுக்கிறான். அது பார்த்தா நமக்கு அதுக்கப்புறம் சாப்பிடவே தோண மாட்டேங்குது. இன்னும் உமர் ஷரீஃப்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு, காசால நடக்கிற விஷயங்கள்லாம் வீடியோவா போட்டே இருக்காரு. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியல. ரொம்ப ரொம்ப மோசமான இது வரை என்ன. இப்போ பிறப்பால் யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாதுங்கிறது அது வந்து சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். இது வந்து உலகத்துக்கு அல்லாஹ் வந்து சொல்றது ஒரு பெரிய மேட்டர். அதுவும் ரசூல்லா வந்து இதை ஏற்படுத்தி காமிச்சு பண்ணாங்க. அதுல நிறைய ஏற்பாடுகள் என்ன, ஜமாத் தொழுகை, சஃபு ஒரே சஃபா நிக்கணும், ஒட்டி நிக்கணும், யார் பக்கத்துல நிக்கிறான்னு பார்க்க கூடாது. எவனுக்கு குர்ஆன் அதிகம் ஓத தெரியுமா அவன் முன்னாடி நிக்கணும். இங்க ஒரு ஜாதி வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க, இது வந்து நாங்க ஒரு ஜாதி, நாங்க மட்டும்தான் கடவுளுக்கு வந்து உள்ள அந்த அந்த ஜோனுக்குள்ள, அந்த இன்னர் ஜோனுக்குள்ள போக முடியும். இஸ்லாத்துல அப்படி இருக்கா? கிடையாது. யார் வேணாலும் குர்ஆன் யார் அறிஞர் இருக்காங்களோ அவங்க அறிஞர் அவங்க முன்னாடி வந்துடணும். அடுத்தது வயசு யாருக்கு மூத்தவங்க இருக்காங்களோ அவங்க வந்து முன்னாடி வந்துடணும். இதெல்லாம் வந்து இஸ்லாம் செஞ்ச புரட்சி. இப்ப நேற்று கூட ஒருத்தர் பேசுறாரு, ஒரு ஷார்ட்ஸ் கிளிப் கூட வந்துட்டு இருந்துச்சு. அவர் சொல்றாரு, காய்பட்டினம் இந்த ஏரியா எல்லாம் இந்த சஹன் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. பாத்தீங்கன்னா தபிலிக்ல போனீங்களா அது இருக்கும், அந்த ஒரே பெரிய தட்டுல எடுத்து அப்படியே சாப்பிட வைப்பாங்க. அந்த முன்னாடி எல்லாரும் ஒரு தட்டுல கை போட்டு சாப்பிடுவாங்க. அதுல யாரு சாப்பிடுறா, யாரு கை வைக்கிறா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இதுல யாரு சாப்பிடுறா, யாரு கை வைக்கிறா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அது அவர் சொல்றாரு, அவர் முஸ்லீம் அல்லாத அவர் சொல்றாரு, இதுதாங்க மகத்தான புரட்சிங்க. இதுக்காக என்னென்னவோ தலையில அடிச்சுக்கிறாங்க, ஆனா இது வரைக்கும் இதை கொண்டு வரவே முடியல. அது இஸ்லாத்துல மட்டும்தான் இது பண்ண முடிஞ்சிருக்கு. அது காரணம் இந்த வசனம். எல்லாம் மிரட்டுறான், எல்லாத்துக்கும் மாவன ஒரே ஃபேமிலி தான், நீ எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான், ஓவரா ஏதாவது பண்ண அவ்வளவுதான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஒரே ஆன்மாவில் இருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். அந்த இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள், மேலும் அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களை பெண்களையும் பரவ செய்தான். மேலும் எந்த அல்லாவின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகின்றீர்களோ அந்த அல்லாவுக்கே நீங்கள் அஞ்சுங்க. இப்ப இந்த இடத்துல அல்லாவுக்கு பயப்படுங்கன்னு 2 வாட்டி வருது ஒரே ஆயத்துல. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா என் பேர் தானே இருக்கிறீங்க. இப்ப மனுஷனுடைய அந்த உச்சபட்சம் இது என்ன, அவன் ப்ரூவ் பண்ண பார்ப்பான், நான் சொல்றது நம்பும்பா, இதுதான் நடந்துச்சும்பா, நம்ப மாட்டான். அப்ப நம்ம அல்லாஹ் மேல சத்தியமா இதுதான் நடந்துச்சும்பா. அப்ப நம்மளால முடிஞ்ச உச்சபட்ச அடைக்கலம் எது? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு யாராவது தரமாட்டேன்பா, கொஞ்சம் கொடுங்க ஜி, எங்களுக்கு தேவைப்படுது, இல்ல தரமாட்டேங்க அல்லாஹ்தான் கொடுங்க ஜி. இப்ப கடைசியா என்ன பண்ணுவோம் யோசிக்க ஆரம்பிச்சு, கடைசி நம்ம இருக்கிற அந்த அஸ்திரம் எது? அல்லாஹ்வுக்காக பிச்சைக்காரவனும் அல்லாஹ்வுக்காக எதுவும் கொடுங்க. அப்ப அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கும் போது, நம்ம இம்பார்ட்டன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்குறோம்ல, அல்லாஹ் சொல்றான். அப்படி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அல்லாஹ்வுக்குன்னு வந்து நிக்கிறீங்கல்ல, எனக்கு பயப்படுங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ரத்த பந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாருங்கள். இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கு பேர், இது வந்து என்ன பண்ணணும், அல்லாஹ் என்ன சொல்றான், இதை வந்து கட் பண்ணக்கூடாது. இப்ப இதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகும் தெரியுமா, அவன் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவன் செலக்ட் பண்ணிக்குவான். உனக்கு பிடிச்சவன தான் நீ வச்சுக்குவ ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் பேசுற விதம் உனக்கு பிடிக்கலன்னா அவனை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பியா? வைக்க மாட்டேன். அப்ப ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு டூருக்கு போறீங்கன்னா அந்த 10 பேருமே ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்க. இந்த 10 பேருமே ஒரு தண்ணி அடிக்கிற குரூப்னா அந்த தண்ணி அடிக்கிற குரூப் எல்லாமே கும்பலா இருக்கும். சிகரெட் குடிக்கிற குரூப் அந்த கும்பலா இருக்கும். தண்ணி அடிக்காத அது தனி குரூப்பா இருக்கும். ஒரு தண்ணி அடிக்கிற கூட அந்த குரூப்ல உள்ள என்ட்ரி ஆயிட முடியாது. அந்த குரூப் இப்படி கழிச்சு வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நம்மளா செலக்ட் பண்றது. இப்ப இதுல வந்து ஒரு பெரிய சிறப்பு இல்லை. நம்ம வந்து மனிதர்கள் இடத்துல ரொம்ப அன்பா இருக்கும், நாங்க நண்பர்கள் மத்தியில ரொம்ப இணக்கமா இருக்கும். இது வந்து பெரிய சிறப்பு கிடையாது. இந்த ரத்த வந்தம் இருக்கு வேறையா, இதுதான் ரொம்ப டேஞ்சர். இதுதான் இதை கூட தான் நம்ம கெப்பாசிட்டி, நமக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு இல்லைங்கிறது ரத்த உறவுல தான் தெரியும்.
கூட தம்பியா இருப்பான், கேரக்டர் நமக்கு பிடிக்காது. என்ன ஆகிரும், தம்பி மாத்தி நடக்க முடியாது, வெளியே போன்னு சொல்ல முடியாது. அம்மா கேரக்டர் பிடிக்காது, மாமியார் கேரக்டர் பிடிக்காது. புரியுதா? ஒருத்தன் வேலை செய்வான், 2 பேர் உட்காந்து சாப்பிடுவான். வீட்டை விட்டையும் துரத்த முடியாது, தனியா சோறும் ஆக்க முடியாது. அதை டைஜஸ்ட் பண்ணணும். அது எல்லாம் சொல்றான், இது ஒரு சேலஞ்சு. உங்களுக்கு நம்மளை பக்குவப்படுத்துறதே யாருன்னா இந்த ஃபேமிலிஸ் தான். ஒருத்தன் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா அவன் ஃபேமிலியில தான் கேட்கும். வெளியே என்ன போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களோ அது எல்லாமே போய், புரியுதா? ஃபேமிலியில சர்டிபிகேட் வாங்க. ஃபேமிலிக்குள்ள இல்லைங்க ஒரு நேர்மையான ஆளு, இவர் கரெக்டான ஆளு, கரெக்டா நடந்து, இது இருக்கிறதுலே கஷ்டம். அதுதான் எல்லாம் வந்து இந்த இடத்துல 2 தடவை இதுல மிரட்டுறான். ரத்த பந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இந்த ஃபேமிலி சர்க்கிள்ல அவனை, ஏன்னா சில பேர் வந்து அதே மாதிரி ஃபேமிலிக்கு நீ ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோ, ஃபேமிலி சர்க்கிள் இருக்கும், அவன் பெருசா உனைய பாராட்டவும் மாட்டான், அவன் பாட்டு வாங்கிட்டு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான். அதே நீ ஃப்ரெண்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவு அவன் உன் மேல வந்து விசுவாசமா இருக்கும். அந்த அன்னைக்கு அவன் இது பண்ணான்டா, எனக்கு சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்தாண்டா, எனக்கு இது பண்ணாண்டா, அது பண்ணாண்டா, அவன் தான் எனக்கு என் உயிர் நண்பன்டான். இன்னைக்கு எல்லாருமே எடுத்தீங்கன்னா அப்பாவை வந்து விரோதியா பாக்குறேன். இன்னைக்கு உலகம், நவீன உலகம், அப்பா வந்து விரோதியா பாக்குறாங்க, அம்மாவை விரோதியா பாக்குறாங்க, மாமியார கொடுமைக்காரியா பாக்குறாங்க. அதே மாதிரி என்ன ஆயிருது, அங்கேயே அப்படியே உள்டாவும் ஆயிருது. என்ன பெண்கள் என்ன பண்றாங்க, அம்மா தான் மகளுக்கு ஒரு ரூல்ஸ், மாமியாருக்கு ஒரு ரூல்ஸ். அங்க வந்து பொண்ணு தூங்குனா என்னமா தூங்க, ரொம்ப களைச்சு போய் தூங்குது அப்படிம்பாங்க. யாரு, மாமியார். தான் பொண்ணு தூங்குனா, மாமியார் மருமகன் தூங்குனா 7 மணி ஆகுது, இதுக்கு என்ன இவ்வளவு தூக்கம், அப்படி என்ன நைட்டு வெட்டி முடிச்சிட்டா, என்ன கிழிச்சிட்டா, செய்யறதே அது 4 உப்புமா, அதுக்கு இவ்வளவு அலப்பறையா அப்படிம்பா. அதான் சொல்றோம்ல, வரம்பு மீறது நம்ம எதுல பண்ணுவோம், ஃபேமிலி சர்க்கிள் தான் மீறுவோம். அதுதான் அல்ல முதல்ல வைக்கிறான். ஃபேமிலி ஒழுங்கா இருந்துச்சுன்னா, ஃபேமிலிக்குள்ள எல்லாரும் அல்லாவுக்கு பயந்துட்டோம்னு வச்சுக்கோ, பிரச்சனை சால்வ். இந்த ஃபேமிலிக்குள்ள அல்ல, அதுதான் அல்ல சொல்றான், ஃபேமிலிக்குள்ள என்ன பண்ணணும், அல்லாவுக்கு பயப்படணும். அதனாலதான் நிக்கால வந்து ரசூலா இது ஓதுறாங்க. இந்த நிக்கால, ஏன்னா இந்த ரத்த பந்தவங்களை இது கொடுக்கணும். அதே மாதிரி வர்ற மனைவி வேற கேரக்டர் இருக்கும், நமக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாம் வேற கேரக்டர் இருக்கும். அப்ப அது கூட பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன், ஓவரா பிடிச்சி அல்லா பேலன்ஸ் பண்ணுவான். குரான் சொல்லும், இதெல்லாம் உன் வேலை, இதெல்லாம் உன் வேலை. இது பிரிச்சு கொடுத்துருச்சுன்னா, இந்த வேலையில நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த வேலை நீ இது அல்லா மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறதுல நீ கம்மி டைவர்ஸ் யார் மத்தியில ஆகுது, முஸ்லீம்கள் மத்தியில். அதனாலதான் இஸ்லாமிக் இந்த சட்டங்களை என்ன பண்றான், ரொம்ப போட்டு தஜ்ஜால் வந்து என்ன பண்றான், ரொம்ப வந்து டேமேஜ் பண்றான். எப்படியாவது இந்த ஃபேமிலிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனை கொலாப்ஸ் பண்ணிடணும். கொலாப்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோ, முழு மிருகமா மாறிடும். தனி மனிதனா வாழ்ந்து பார்த்தோம்னு வச்சுக்கோ, அவனுக்கு எந்த வாழ்க்கையுமே பிடிப்பே இருக்காது. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, ஏற்றத்தாழ்வே கிடையாது மனிதர்கள் அப்படின்னா அதை ரசூலுல்லாஹ் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஒட்டகத்துல போவாங்க பிரயாணத்துக்கு. ஒரு ஒட்டகம் தான் இருக்கும், ஒரு ஒட்டகத்துக்கு 6 பேர் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து கணக்கு வச்சுக்குவாங்க, 2 மைல் ஒரு ஆள் உட்காரணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய டேன் வரும்போது மட்டும்தான் ரசூலுல்லாஹ் உட்காருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய டேன் முடிஞ்சிருச்சுன்னா இறங்குவார். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நீங்களே உட்காருங்க, நாங்க எல்லாரும் நடந்து வரோம். எனக்கும் கால் வலிக்கும், உனக்கும் கால் வலிக்கும். நான் நபினாலும் எனக்கும் கால் வலிக்கும், நீ வந்து சஹாபினாலும் உனக்கு கால் வலிக்கும். நியாயம் தான், மனுஷன் தான். இது யாராவது எந்த உலகமாவது பார்த்திருக்குமா? இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருப்போமா? ரசூலுல்லாஹ் எப்படி மதிப்பாங்க? இந்த மாதிரி நினைச்சா எவ்வளவு கிலோமீட்டர், இந்த 20 கிலோமீட்டர், 900 கிலோமீட்டர் இந்த டிராவல். அது எப்போ, பாலைவனத்துல, அதுவும் தபுக் போற எப்போ, உச்சபட்ச ஹை டெம்பரேச்சர் 50 டிகிரி இருக்கும். அங்கெல்லாம் பாலைவனத்துல தண்ணியே கிடையாது, வெறும் பேரிச்சம் பழம் அல்லது ஒரு கொட்டை வாயில சப்பிட்டு இதெல்லாம் போவாங்க. எல்லாம் வானத்துல இருந்து மண்ணு செலவெல்லாம் இறக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரசூலுல்லாஹ் மனிதர்கள் சமம்னு காட்டுவாங்க. அதே மாதிரி தண்ணி சேர்ந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நானும் வந்து தண்ணி சேர்ந்துருவேன், ஆனா நான் சேர்ந்த ஆரம்பிச்சா நீங்க எல்லாம் விலகிடுவீங்க, அதனால எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா உங்க கூட சேர்ந்து நான் வேலை செய்யணும்னு பாக்குறேன். அப்படி அந்த மனிதர்கள் சமம்ங்கிறத ரசூலுல்லாஹ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா, அதனால ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு கீழே ரசூலுல்லாஹ் உட்காந்து பக்கத்துல அபூபக்கர் உமர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது இதுல யாரு லீடர். வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா கேட்பாங்க, இதுல யாரு முகமதுன்னு. இங்கன்னா ஒரு சாதாரண சாமியார் கூட பாத்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு சிம்மாசனம் போட்டு, அந்த சேர் வந்து இவ்வளவு இருக்கும், ஒரு 10 அடி சேர் இருக்கும். அது ஒரு ஆள் 5 ஆள் உட்காரலாம், அதுல இருக்கும். அவ்வளவு பெரிய சிம்மாசனத்துல அப்படி உட்காந்துருப்பாரு. இந்த ஸ்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மேல இருக்கும். அவர் அங்க இருந்து அப்படியே ஆட்சி கொடுப்பாரு. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வந்து நானும் உங்களை போன்ற மனிதன் தான். ரசூலுல்லாஹ் வந்து இது சொன்னாங்க, நான் உங்களை போன்ற, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றேன், நானும் உங்களை போன்ற மனிதன், எனக்கும் வந்து ஏற்றத்தாழ்வு எல்லாம் கிடையாது. இது வந்து மிகப்பெரிய புரட்சி இதெல்லாம். அப்ப யாருதான் சிறந்தவர்கள்னா, யாருக்கு அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்படுறாங்களோ அவங்கதான் சிறந்தவங்க. இது யார் அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்படுறான்னு எப்ப தெரியும்? மறுமையில அல்லாஹ் நம்ம நோட்டு கொடுக்கும் போது. அப்ப பூமியில எவனும் பெருமை அடிக்க முடியாது, எல்லாரும் சமம் தான். புரியுதா? அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் இதுல சில விஷயங்கள் வந்து ரசூலுல்லாஹ் வந்து விதிவிலக்கா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு, குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கு அதை கற்றுக் கொடுத்தவரே உங்களில் சிறந்தவர். இது புகாரில 5028 ஹதீஸ். சில வேலைகள் செய்யறவங்க, இது உழைப்பால் வர்றது. குர்ஆனை கத்துக்கிறவங்க உழைப்பு பொண்ணும் இல்ல, அப்ப அதுக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு அதுக்கும் திறமை வேணும். அப்ப அது வந்து உழைப்பால் வர்றது. இப்படி இருக்கக்கூடியவங்கள மதிக்கிறோம், அது தனி. புரியுது? அதுக்குன்னு ஒரு ஆலிம கொண்டாந்து போய் கக்கூஸ் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடாது.
புரியுதா? அவரு அந்த அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும். ஆலிமுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, இல்முக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது அல்லாஹ் ரசூல் கொடுக்குறது. அது உலக உழைப்பின் மூலமா நம்ம வாங்குறது. அனாதைகளுக்கு அடுத்த வசனம் பாரு. அனாதைகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பி கொடுத்து விடுங்கள். நல்ல பொருளுக்கு பதிலாக தீய பொருளை மாற்றி விடாதீர்கள். மேலும் அவர்களின் பொருட்களை உங்களின் பொருட்களோடு கலந்து உண்ணாதீர்கள். நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். இப்போ அனாதைகள் வந்துட்டாங்க. யாரு? உலகத்துல கொல்லப்பட்டாங்க. மதீனாவாசிகள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்ப அந்த குழந்தைகள் இருக்கு. அப்ப குழந்தைகள் கையில சொத்து கொடுக்க முடியாது. அது என்ன பண்ணும்? இந்த குழந்தை பேர்ச்சமான தோட்டம் கொடுத்தாச்சு. அந்த குழந்தைக்கு தெரியுமா எப்ப நடவு பண்ணணும், எப்ப அறுவடை பண்ணணும், எப்ப தண்ணி விடணும், எப்ப தண்ணி விடக்கூடாது, என்ன ரேட்டுக்கு அதை விற்கணும், அதெல்லாம் ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அப்ப சொத்து தூக்கி அவங்க கையில கொடுத்துறவும் கூடாது. அப்பெல்லாம் என்ன சொல்றான்? அனாதைகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பி கொடுத்து விடுங்கள். நல்ல பொருளுக்கு பதிலாக தீய பொருளை மாற்றாதீர்கள். திருப்பி கொடுங்க. ஆனா அது என்னன்னா அவர்கள் பெருசானதுக்கு அப்புறம் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் கொடுங்க. மேலும் அவர்களின் பொருட்களை உங்களின் பொருட்களோடு கலந்து உண்ணாதீர்கள். நிச்சயமாக இது பெரும் பாவமாகும் அப்படிங்கிற. இப்ப இதுல என்ன அப்படின்னா, அவங்களுக்கு செலவுன்னு கொஞ்சம் காசு ஒதுக்கணும்ல. அப்ப என்ன பண்றது? இந்த அனாதை ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? ஒரு 2 கிலோ நாட்டுக்கோழி வாங்க வேண்டியது. அனாதை எவ்வளவு சாப்பிடும்? அந்த குழந்தை எவ்வளவு சாப்பிடும்? 2 துண்டு சாப்பிடும். இப்ப நம்ம என்ன பண்றது? அது நாட்டுக்கோழினா உயிருங்க, சாப்பிடுது. அப்போ நம்ம மீதி இருக்கிற சாப்பாடு எல்லாம் யார் சாப்பிடுறது? ஏதோ வயிற்று கழுவ போக மிச்சம் மீதி இருந்தா நான் சாப்பிடுவேன். அது அவ்வளவுதான் சாப்பிடும். இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது. கேட்டா அந்த குழந்தைக்காக பண்றோம், அந்த குழந்தைக்கு பராமரிக்கிறோம்னு எடுத்துக்க வேண்டியது. எடுத்துட்டு அந்த குழந்தைங்க பேர்ல சொத்தை சரி பண்ணி. இப்ப நிறைய ஜமாத்துகள் எத்தனை பண்ணுது. இன்னைக்கு ஜமாத் எல்லாம் பாத்தீங்கன்னா அனாதைகள் இந்த வீடியோ இருக்கு. அதுக்குதான் ஃபுல்லா ஃபண்ட் வசூலாகும். நீங்க என்னதான் பள்ளிவாசல் கட்டுறதுக்கோ இல்ல வேற எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ நீங்க பணம் கேட்டீங்கன்னாலும் முஸ்லீம்கள்ட்ட அவ்வளவு ஃபண்ட் கலெக்ட் ஆகுறதே இல்ல. இதே நீங்க எத்தீம்கான நடத்துனீங்கன்னு வைங்க, அனாதைகள் இல்லம், அனாதை சிறுவர்கள் இல்லம் நடத்துனீங்க வைங்க, கோடி கணக்குல கொட்டுது. ஒரு வருஷத்துடைய பட்ஜெட்டுக்கு நீங்க கேட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு தேவையான பணம் கொடுக்குது. அந்த பணத்தை எல்லாம் நீங்க என்ன பண்றாங்க? சமுதாயத்துல சில அமைப்புகள் என்ன பண்றாங்க? ஊழல் பண்றாங்க. இப்ப அதே மாதிரி இப்ப இதுல அனாதைகளுடைய நகர், அவங்க அம்மா விட்டுட்டு போன நகர் இருக்கும், 25 பவுன் இருக்கும். என்ன பண்ணுவாங்க இவங்க? அந்த கலந்துரு, அதான் சொல்றாங்கல்ல, நல்ல பொருளுக்கு பதிலாக தீய பொருளை மாட்டாதீர்கள். அது எல்லாம் நல்ல டிசைன், லேட்டஸ்ட் 916 இருக்கும். நம்ம கிட்ட ஒரு 25 நம்ம பொண்ணு இருக்கும். அது என்ன கேரளா ஐட்டம், பழைய காலத்து எங்க பூர்வீக சொத்தா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க? எப்ப கரெக்டா அவங்களுக்கு தனியா வைப்பாங்க. என்ன நமக்குள்ள என்னங்க இருக்கு? எல்லாம் ஒன்னா வைப்போம், எல்லாம் ஒரே டப்பால போட்டு வைப்போம். கடைசியா அந்த பொண்ணு பெருசாகும் போது கொடுத்துட வேண்டியது. அப்புறம் எடுக்கும்போது என்ன, 25 பவுன் நம்மளுக்கு அந்த டேமேஜ் ஆனது, அதிகமா பூ வச்சது, அந்த எனாமல் போட்டது, அந்த கல்லு வச்சது, அதெல்லாம் எடுத்து பாருங்க. அப்பா அந்த குழந்தைக்கு 25 பவுன் வாங்கினா இப்ப பாரு 25 பவுன் நான் கொடுத்துட்டேன். ஊருக்கு என்ன நீதியாளர். ஆனா மேட்ரு என்ன? 916 இப்படி போயிடுச்சு. என்ன 10 கேரட் இந்த பக்கம் போயிடுச்சு, 20 கேரட் 22 கேரட் இப்படி போயிடுச்சு. அதான் அல்ல சொல்றான், டேய் நீ எப்பேற்பட்ட ஃப்ராடு எனக்கு தெரியும். அது சொல்றான். என்ன பயந்து கணக்கு நீ எனக்கு சொல்லணும், நீ ஊருக்கு சொல்றது கிடையாது. நீ 25 தான் கொடுத்த, நம்பர் 25 பவுன். ஆனா அது எப்பேற்பட்ட பவுன் வந்தது யாரு? இது அதே மாதிரி அவங்களுக்கு வண்டி இருக்கும், அவங்களுக்கு லேண்ட் இருக்கும், நல்ல மெயின் இடத்துல இருக்கும். என்ன பண்ணுவாங்க? அது வெறும் 4000 ஸ்கொயர் ஃபீட் தாங்க. நான் 4 ஏக்கர் கொடுத்தேன். அந்த 4000 ஸ்கொயர் ஃபீட் எங்க இருந்துச்சு? அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்துச்சு. நீ கொடுத்தது எங்க இருக்கு? அங்க இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி சுடுகாட்டுல இருக்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. அனாதைகளை அரவணைக்க போறோம் அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் பண்ணாதீங்க, இது பொருட்களோட கலந்து உண்ணாதீர்கள், நிச்சயமாக இது பெரும்பாவமாகும். இது பெரும்பாவம். இதெல்லாம் புரியுதா? இந்த மாதிரியான இந்த 2ஆம் நம்பர் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் எல்லாம் சொல்றான். இந்த நேர்மை கரெக்டா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும், ஒரு ஃபேமிலிக்கு ஃபேமிலியில கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், அனாதைகள் விஷயத்துல கரெக்டா நடக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் பலவீனர்கள். பலம் இருக்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவான்? பலவீனர்களுடைய அந்த உரிமை என்ன பண்ணுவான்? கொடுக்கத்தான் பார்ப்போம். அனாதைகளுடன் நீதமாக நடக்க இயலாது என்று நீங்கள் அஞ்சினால் உங்களுக்கு விருப்பமான பெண்களை 2 3 4 மனமுடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்களிடையே நீதமாக நடந்திட முடியாது என்று நீங்கள் அஞ்சுவீர்களாயின் ஒரு பெண்ணை மட்டும் மனமுடித்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்கள் கைகள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களையே மனைவியாக்கிக் கொள்ளுங்கள். நீதி தவறாமல் இருப்பதற்கு இதுவே மிக நெருக்கமானதாகும். அப்ப இந்த இடத்துல அனாதைகள் எடுத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் அனாதைகள் இருக்கும். அப்ப அது ஏகப்பட்ட சொத்து இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல, வெளியே பண்ண வைக்கிறது நம்மளே கல்யாணம் பண்ணிட்டா சொத்து இங்கே வந்துரும்ல. அல்லாஹ் சொல்றான், வாங்கி வச்சு சொத்து வாங்கி வச்சுட்டு அந்த குழந்தை சொல்லு இது என்னதுதானே அப்படிங்கும். மனைவிக்கு இருக்கிற மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்ப மனைவி 25 பவுன் இருக்குதுன்னா இவங்க செலவு வேணா கேட்டு வாங்கலாம். அனாதை தானே கேட்கறதுக்கு நாதி இல்லல்ல, கேட்ட கல்யாணமும் பண்ணியாச்சு இல்ல, வாழ்க்கையும் கொடுத்துருக்கோம். அப்புறம் விரும்பியபடி அந்த அனாதையோட சொத்தை அநியம் பண்றது, அப்புறம் அதை போட்டு அடிக்க வேண்டியது, கேட்கறது ஆள் இல்ல. அதுதான் எல்லாம் சொல்றான். அனாதைகள் விஷயத்துல பயந்துக்கணும். உங்களுக்கு நீதியா நடக்க முடியாதுன்னா ஒழுங்கா வெளியே கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, வெளியே கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு வேணும்னா வெளியே போற ஒவ்வொன்றா 2 3 4 நாளா எத்தனை வேணாலும் கட்டிக்கும். உனக்கு தேவைன்னா, உனக்கு கொண்டாடி தேவைன்னா 4 கல்யாணம் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். இஸ்லாத்துல 4 வரைக்கும் லிமிட் இருக்கு. இப்ப இது நீங்க பண்ணிக்கங்க. ஆனா என்ன பண்ணணும்? அந்த 4 பொண்டாட்டி கட்டும் போது நியாயமா நடக்கணும்.
அதையும் யோசிப்பாரு. 4 பேருக்கு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்கி தரணும் வாடகை. சாதாரண வேலை இல்ல. 4 கொண்டாடி வச்சிருக்கியா, 4 பேருக்கும் டபுள் பெட்ரூம். இங்க என்ன அபார்ட்மெண்ட் அதே அபார்ட்மெண்ட்ல அதே லெவல்ல இருக்கும். ஒரு பொண்டாட்டி குடிசா ஒரு பொண்டாட்டி மாளிகை எல்லாம் கிடையாது, சமமா இருக்கணும். அதே மாதிரி சமமா மாசம் செலவு கொடுக்கணும். ஒரு செயின் எடுத்தீங்கன்னா 4 பேருக்கு 4 செயின் எடுத்து கொடுக்கணும். ரம்ஜானுக்கு இது மாதிரி நடக்கும். முடியுமா பாத்துக்கோ, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 1 நிறுத்திக்கோ. பார்க்க போனா அல்லாட்ட மாட்டிக்காம இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஒரு பொண்டாட்டியோட நிறுத்துறது. நம்மளால என்ன நினைச்சுக்கிறாங்க, நிறைய பொண்டாட்டி கல்யாணம் பண்றது நல்லது நினைச்சுக்கிறாங்க. மறுமையில தெரியும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன். அதான் சொல்லணும், 4 பிரிக்கணும். இந்த இடத்துல 10 நாள் இருக்கணும். அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போகவே மாட்டான். ஏன்னா அங்க போனா அந்த அம்மா சண்டைகளுக்கு அதான் சொல்றல, சண்டை உறவு அப்படின்னா பேணி தான் ஆகணும். இப்போ இந்த ரத்த உறவை நீங்க துண்டிச்சிருவீங்க. அப்படி பண்ணி நரகத்துக்கு போறது, அது பேசாம என்ன பண்ணலாம், ஒரு கல்யாணம் மட்டுமே பண்ணிக்கலாம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அல்லது உங்கள் கைகள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களையே மனைவியாக்கி கொள்ளுங்கள். அதாவது அடிமை பெண்கள். இப்ப இந்த அடிமை பெண்களை பயன்படுத்துற விஷயம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நான் ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கோம். அது 2019 24 நவம்பர் பெண் அடிமைகளை கொடுமைப்படுத்தியது யார் என்ற தலைப்புல அந்த வீடியோ 1 hour டீட்டெயிலா அது பேசியிருப்போம். அடிமைகளை இஸ்லாம் என்ன சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்தை பத்தி விமர்சனம் பண்றவங்க இதான் வைப்பாங்க. இதே இவங்க அந்த வெள்ளக்காரங்க இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் எப்படி திரும்ப கொடூரமா சித்திரவதை பண்ணாங்க. கூட்டு பாலியல், ராணுவ வீரர்களுக்கு அப்படியே கிஃப்ட். அந்த 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் எல்லாம் போனீங்கன்னா அவ்வளவு அநியாயம் இவங்க பண்ணாங்க. இது முறையா ஒரு மனைவி மாதிரி வச்சிருப்பாங்க. யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த அடிமைகளுக்கு உரிமை கொடுத்து மனைவியாக வச்சிருப்பாங்க. அந்த அடிமைக்கு மனசுக்கு வருத்தமே வராது. அந்த அடிமை மனசு திரும்பிடும். இந்த நல்லவங்களையா நாங்க கொலை பண்ண வந்தோம், இவங்களையா நாங்க அழிக்க வந்தோம், இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரிதான் இஸ்லாமிய வரலாறு நடந்துருது. ஏன்னா அடிமைன்னு ஒண்ணு ஏதோ ரோட்ல போற பொம்பளைங்க அடிமை பிடிச்சிட்டு வந்தாங்க, ஏதோ ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சோன்னா அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் அடிமை பிடிச்சாங்கன்னு நினைக்கூடாது. ஊர்ல இருக்கிற எந்த பெண்களையும் அடிமைப்படுத்த மாட்டாங்க. போர் காலத்துல பேட்டல் கிரவுண்ட்ல ஃப்ரண்ட்ல நிப்பாங்கல்ல, ராணுவத்தோட வருவாங்கல்ல, அவங்க மட்டும்தான். அதே மாதிரி இங்கேயும் பெண்களை கூட்டிட்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிய மகளை கூட்டிட்டு வருவாங்க. அதே தோத்தாங்கன்னா இங்க இருந்து இந்த பெண்கள் அடிமையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரிஸ்க் டபுள் சைடு ரிஸ்க். ஆனா மோஸ்ட்லி யாரும் அடிமையா பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் போல. ஏன்னா அவங்க உயிருக்கு எல்லாம் பயப்பட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி அவங்க சாகரத்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க கையில உயிரோட பிடிக்கப்படுறது அவங்க அந்த நிலைமைக்கு அவங்க போகவே மாட்டாங்க. மேலும் பெண்களுக்கு அவர்களுக்குரிய மகரை மனமு அளித்து விடுங்கள். ஆயினும் அந்த மகரில் இருந்து ஒரு பாகத்தை அவர்கள் உங்களுக்கு மனமு விட்டு கொடுத்தால் அதனை நீங்கள் தயக்கமின்றி அனுபவிக்கலாம். அல்ல என்ன சொல்றான், பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும். பெண்ணுக்கு மகர் ஒரு தொகை கொடுக்குறோம், ஒரு 10 பவுன் கொடுக்குறோம், 20 பவுன் கொடுக்குறோம், 1 பவுன் கொடுக்குறோம், ஏதோ கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணா பார்த்து ஆண்மலைக்கு கொடுக்குது. இப்போ பிசினஸ்ல ஒரு பிரச்சனை, இப்போ கணவர் சிரமத்துல இருக்கிறார், இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல யார் ஹெல்ப் பண்ணுவான்? போய் ரோட்ல போய் பிச்சை எடுன்னு சொல்லி கணவர் அனுப்புவாங்களா? நமக்கு அந்த பொண்டாட்டி சோறு போறது தானே அவன் ரோட்ல போய் நிக்கிறான், வியாபாரம் செய்யறான், எல்லாமே பண்றான். கொஞ்சம் மனசாட்சி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே எடுத்து கொடுத்துறோம். இன்னைக்கு பெண்களுடைய நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, புருஷன் எவ்வளவு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டாலும் பிரச்சனை இல்ல, ஆனா அந்த நகையை மட்டும் டச் பண்ணி, அது எங்க அம்மா போட்டு ஏன்னா அம்மாவுக்கு ஒன்றும் பெருசா மரியாதை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன சொல்றது போது அம்மா அப்படின்றோம். எங்க அம்மா அப்படிப்பட்ட வீட்டுல போய் பார்த்தா கழுவி ஊத்துவாங்க அம்மா. என்ன இது என்ன பண்ணிச்சு, இது என்ன பஜாரித்தனம் பண்ணிட்டு அங்க வந்துச்சு, என்ன இது எப்படி நான் என்னை பாத்துக்குச்சு, அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவன் வந்தா ஒரு தட்டு கூட எடுத்து வைக்காதுமா, அந்த மாதிரிதான் அநியாயம் பண்ணும் அப்படிங்கிற அம்மாக்களை மிரட்டி வாழ்ற பெண்கள் இருக்காங்க. அம்மாக்களை பாத்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கணும், உட்காரணும் அவ்வளவுதான். ஆனா நகை பாத்தீங்க அம்மாவுடைய ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். அம்மாவுக்கு நீ அவ்வளவு மரியாதை கொடுக்கறதில்ல, உனக்கு என்ன நகை வச்சுக்கணும் அவ்வளவுதான். நிறைய பாக்குறேன், ஜமாத்துல கடன் கேட்கறேன், விசாரிக்கிறேன், இப்ப ஜமாத்துல கடன் கேட்டுறீங்க, உன் மனைவிட்டு எதுவுமே நகை இல்லையோ அப்படின்னு பொண்டாட்டு இருக்குது. கேட்டு பார்த்து தரமாட்டீங்க. எவ்வளவு கல் மனசு, கேட்டா அது திருப்பி தரமாட்டாங்க. இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன இருக்கும், அது ஒரு மனக்கசப்பு வரும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இது மாதிரி அவங்களா கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அதே சமயம் கட்டாயமா வலுக்கட்டாயமா இருக்கக்கூடாது. ஒரு மாமியாரோ அல்லது புருஷனோ வலுக்கட்டாயமா அதை எடுக்கக்கூடாது, தரமாட்டேன். ஏன்னா சில சமயம் தவறான நோக்கத்துக்கு கேட்பாங்க, புரியுதா, வட்டி கொடுலாம்பாங்க, இல்லைன்னா கொண்டு போய் லோன்ல அடகு வைக்கலாம்னு கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல கொடுக்க முடியுமா? தரக்கூடாது. ஏன்? கொடுத்தா அவன் கொண்டு போய் பேங்க் லோன்ல வைப்பான், வச்சுட்டு அவன் ஹராமான வழியில போவான், அதனால பாவத்தை சம்பாதிப்பான். அப்ப அந்த பாவத்துக்கு துணை போனதா ஆகும். புரியுதா? அந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. அதே சமயம் இந்த தௌஹீத் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, கரெக்ட் தான். ஆனா இதுல வரம்பு மீறுதல் நடக்குது. என்னன்னா அவங்க அம்மா வீட்டுல இருந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதுவும் வாங்கக்கூடாதுன்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவாங்க. அது வாங்கக்கூடாதுன்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாது. அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா என்ன வேணாலும் கொடுக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு அப்புறமோ. நம்ம அதை டிமைண்ட் பண்ணக்கூடாது, நம்ம அதன் பக்கம் போக்கஸ் வைக்க கூடாது, நாம அதை நம்ம சொத்தா நினைக்க கூடாது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? தக்வா. இது இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிடுவோம்.
நம்ம அல்லாஹ் ஏமாத்தி சுத்துற ஆளுன்னு வச்சுக்கோ, அது எப்படியும் நம்ம அழிஞ்சு போற ரூட் என்ன இருக்கோ அந்த ரூட் நம்ம எடுத்துருவோம். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கரெக்டா நம்ம இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு அவங்க அம்மா அப்பா விரும்பி அவங்க போட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ப்ரெஷரும் தரக்கூடாது. உங்க பொண்ணு தானே சும்மாவா அனுப்பிடுவீங்க, இப்படி ஒரு பிட்ட போட்டு வச்சிரும், போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம், சும்மா வந்தா நாங்க வேற மாதிரி கவனிப்போம். ஏன் பெரிய மருமக 25 போட்டு வந்தா, சின்ன எங்க மாமா வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே 25 கீழே எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் பெண்களே கிடையாது அப்படிம்பாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பார்க்க வரும்போது இதுங்க வந்து நகைக்கடை மாதிரி வரும். இது என் தங்கச்சி அப்படி இவ்வளவு நிக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வருவாங்க. அப்படிதானே, கம்மியாலாம் வரதில்லை. ஃபுல் அவங்களோட ஃபுல் அந்த ராணுவ அணிவகுப்பு நடக்கும்ல, அவன் வந்து என்கிட்ட இருக்கிற என்ன ஆயுதம் காப்ப பாரு, என்கிட்ட அக்னி மிசைல் இருக்கு, என்கிட்ட பிரித்திவி இருக்கு, என்கிட்ட ஜல் இருக்கு, ஆகாஷ் இருக்குங்கிற மாதிரி இங்க பாரு, இது ஒட்டியானோ, இது போட்டாலே அவன் பயந்துக்குவான். இதெல்லாம் 25-30 போட்டு தெரியுது. நம்ம பொண்ணுக்கு இது பண்ணல அப்படின்னா மரியாதை இருக்காது. இப்ப இவன் மட்டும் ஒத்த செயின் போட்டு போனா மரியாதை இருக்குமா? அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா அவன் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அதனால இதெல்லாம் நம்மளே பாத்துக்கணும். நம்ம இதுதான் சொல்றது, இந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மனசு என்ன நல்லா இருக்கு, நீ விரும்புனியா விரும்பலையான்னு நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ காலி. அந்த மாப்பிள்ளைக்கு சொல்றேன், என்ன அவங்க எவ்வளவு போட்டிருக்காங்க போடல, உங்க அம்மா என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க தரல, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ மனசார அதை விரும்புனியா, என் பொண்டாட்டியோட நகை எனக்கு வந்து பயன்படும் நீ ஆசைப்பட்டியா, நீ அவுட்டு. அதுக்குதான் அல்ல சொல்றேன், தக்குவால இருந்துட்டோம்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள பொருட்களை விவரம் அறியாதவர்களாக உள்ள அனாதைகளிடம் ஒப்படைக்காதீர்கள். ஆனால் அப்பொருள்களிலிருந்து அவர்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் அழியுங்கள். மேலும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அறிவுறுத்துங்கள். எப்பவுமே ஒரு அப்பா அம்மா செத்துருவாங்க, ஆனா பையன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருப்பான். ஆனா அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது, வயசு சைஸ் பெருசா இருக்கும். ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஊதாரியா இருப்பான். எப்ப பாரு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து டூர் போறவனா இருப்பான். அவன்கிட்ட சொத்தோட பங்கு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 10 வருஷத்துல அழிச்சிருவான். லடாக் டூர் ஒரு 10, ஒரு 5 டூர் காஷ்மீர், அப்புறம் ஒரு கேடிஎம் பைக் ஒரு 4, என்ன முடிஞ்சிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஊதாரியா இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட காசே தராதீங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு வந்து சொந்தக்காரங்க எல்லாம் உட்கார வச்சு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு, எல்லாம் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட இருந்து பணம் எடுத்துட்டு அவன் சோத்துக்கு எவ்வளவு கொடுத்தா போதும், ஒரு மாசத்துக்கு செலவுக்கு எவ்வளவு கொடுத்தா போதும், அந்த மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் ஆயிடுச்சு எடுத்துன்னு, அப்புறம் அவன் பையன் மெச்சூரிட்டி ஆயிட்டானா பையனை கொடுத்துரும். ஏன்னா இவன் ஊதாரியா இருப்பான், குடிகாரனா இருப்பான், குடிச்சு அழிச்சிருவான், சூதாடியே அழிச்சிருவான். இப்ப இந்த இவன்ட்ட பணம் கொடுக்க மாட்டாங்க. இது வெள்ளக்காரன் கூட இந்த ஆயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். வெள்ளக்காரன் என்ன பண்ணிருந்தான் அந்த காலத்துல, இது மாதிரி பெரிய பெரிய ஜமீன்தார்கள் யாராவது செத்துட்டாங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த விபச்சாரம் பண்றது கோட்டான்பாங்க, கோட்டின்னு இருக்கும். இந்த பெண் விபச்சாரிகிட்டையும் அங்க சாராயம் குடிக்கிறதுக்கும் இருப்பாங்க. அந்த போய் அழிச்சிருவான். அந்த கையில அந்த மல்லிகைப்பூ சுத்திட்டு, இந்த பழைய இந்தி படத்துல எல்லாம் வரும், கையில அப்படி மல்லிகைப்பூ சுத்திட்டு இருப்பான். அப்படி ஒரு தங்க செயின் போட்டு இருப்பான், ஒரு ஜிப்பா போட்டு அப்படியே எப்ப பாரு ஒரு போதை பீட அவனை போட்டுட்டு அப்படியே சுத்திட்டே இருப்பான். பெண்கள் ஆடுவாங்க, அந்த சபையில உட்காந்துட்டு இப்படி இப்படின்னு பாத்துட்டே இருப்பான். அப்படியே காசு எடுத்து இப்படி விட்டுட்டே இருப்பான். இப்ப இவனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியே வெள்ளக்கார கவர்மெண்ட் கொடுக்காது, ஜப்தி பண்ணிடும். ஜப்தி பண்ணி வச்சுட்டு உனக்கு மாசம் 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கும். மாசம் 1000 ரூபாய் மட்டும் தான் செலவுக்கு, நீ இருக்கிற லட்சணத்துக்கு நீ அழிச்சிருவ, உனக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. இது எல்லாம் சொல்றான். அடுத்தவங்க சொத்தை கூட இப்படி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், பராமரி அப்படி பறிச்சு வாங்கலாம். இன்னைக்கும் நம்ம தெரியும், குடிச்சா ஒருத்தன் அழிச்சிருவான் அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்கு ஸ்டேட் வந்து ஒழுங்கா இல்லாதனால, அதனால நம்ம என்ன பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வாங்கி அவனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு பார்த்து அதை கரெக்டா பண்ணி, இல்ல கேஷா வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கோல்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அல்லது ஒரு லேண்ட் வாங்கி போட்டு அவனுடைய அடுத்த தலைமுறைக்கு அது வந்து பயன்பெறும். பின்னாடி அடுத்த தலைமுறையில எவனோ ஒருத்தன் உருப்படியா வருவாங்க. அப்ப அந்த இதுல வந்து யாராவது கொடுத்து அந்த மாதிரி பண்ணும். இந்த வெள்ளக்காரன் அப்படி வச்சிருந்தது பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் ஆஃப் வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு கீழே அவங்க வச்சிருந்தாங்க. இந்த பெரிய பணக்காரங்க யாராவது செத்தாங்கன்னா உடனே அவங்க போய் பார்ப்பாங்க, இந்த பணக்கார வாரிசுகள் எப்படி இருக்கு, தரமா இருக்கா தரமற்றது இருக்கா, இது என்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் அது பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இது எல்லாம் 1400 வருஷம் முன்னாடி சொல்லலாம். இவனுக்கு இப்ப நடைமுறைப்படுத்துறாங்க. நம்ம ஆளுங்க இது என்ன இருக்குன்னே தெரியாது, தராவில அரவில ஓதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த வசனத்தை. இது என்ன பேசுது, சொசைட்டியே இல்ல. நீ முஸ்லிம்களுக்குள்ள ஒரு குர்ஆனுடைய நாலேஜ் இருக்கிற தலைவர்களே கிடையாது. தலைவர்கள் இருக்காங்க, ஆளுமைக்கு தெரியும், ஆனா குர்ஆனுடைய அறிவு சுத்தமா கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து மீதி நாளை கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.